காரணம் தெரியும். ஹீரோயின் பக்கத்தில் உட்கார்ந்தனால இல்லை, டைரக்டர் பொன்ராம் பக்கத்தில் உட்கார்ந்தனால. இதை விட பெரிய பொய்யை சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன், மன்னிக்கணும். பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து எனக்கு நான் ரொம்ப 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 ரசித்து பண்ணியிருக்கேன் இந்த கேரக்டர். இந்த கேரக்டர் என்னென்னு சொல்ல போனால், உலகத்தில் மொத்தம் 600 கோடி பேர் இருக்கிறான். 600 கோடி பேர் இதுதான் கேரக்டர். ஏன்னா நம்ம இந்த பக்கம் போகலான்னா போகவே விட மாட்டாங்க, கையை பிடிச்சி எடுத்து இந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம ஆசைப்பட்ட இடத்துக்கு போகவே மாட்டோம். இந்த 4 பேர் இம்சை தாங்காமல் நாசமாக போன ஒரு கேரக்டர் தான் இந்த கேரக்டர். எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் எல்லாருக்குமே அதான் பிரச்சனை. இவன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகவே மாட்டோம். இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகி வரான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு டைரக்டர் பொன்ராம் அவர்கள். அந்த பொன்ராம இந்த சினிமாவுக்கு கொடுத்த அவங்களுடைய தாய் தந்தையர் இயக்குனர் ராஜேஷ் அவர்கள் 2 பேருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை கொடுத்து சொல்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் வந்து அதன் மூலமாக கிடைச்சது. மற்றபடி இந்த படத்தினுடைய ப்ரொடியூசரை பற்றி சொல்லியிருந்தோம். ரொம்ப பிரமாதமாக கவனிச்சுக்கிட்டாங்க, ரொம்ப திருப்தியாக இருந்தது. எல்லாமே இந்த படத்தில் சாங்ஸ் கேட்டால் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. இது எல்லாரையும் மீறி வந்து இங்கே ஒரு அவர் என்ன வேணாலும் சொல்லலாம், ஒரு இன்பமான இம்சை அரசன்னா அது நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். அவ்வளவு சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அவ்வளவு ஜாலியாக இருந்தது அவர் படம். அதாவது நான் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்த முதல் 3 படம் வந்து சூப்பர் ஃப்ளாப்பு. நானே என்ன நடிச்சிட்டு இருக்கேன். அவர் நடித்த 3 படமும் சூப்பர் ஹிட்டு. அவர் என்ன ரேஞ்சுக்கு போவார்னு யோசிச்சு பாருங்க. 3 படம். ஆனால் உண்மையை சொல்கிறேன், அந்த அவர் நடித்த 3 படத்தை விட இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும், டெஃபினட்டாக சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. நான் அந்த லொக்கேஷன் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். ஏன்னா வந்து ரொம்ப கிரியேட்டிவ் சென்ஸு. அவர் சிவகார்த்திகேயனும் சரி, சூரியும் சரி, பின்னி பெடல் எடுக்கிறாங்க. நம்ம வந்து பயந்துட்டே நடிக்க வேண்டியிருக்கு. ஐயோ கொஞ்சம் ஏமாந்தா ஏறி விரிச்சிருவாங்களே. அதாவது ஒவ்வொரு ரிஹர்சல் பார்க்கலையும் புதுசாக வந்துக்கிட்டே இருக்கு. அது வந்து ரொம்ப நேக்காக வந்து போட்டு வாங்குவார் சிவகார்த்திகேயன். அவர் ஏமாத்துறதுல கில்லாடின்னு நினைக்கிறேன். அப்படியே நைஸாக வந்து சார் சொல்லுங்கள் சிவகார்த்திகேயன், இந்த இடத்துல உங்களை பார்த்து என்னம்மா கண்ணுன்னு கேட்டுக்கலாமா? இப்படி ஒருத்தன் கேட்டால் நம்ம எப்படிங்க வேண்டாங்கிறது? சரி கேளுங்க. ஆமாம், அது இப்போ இப்படி பர்மிஷன் கேட்கல. இப்படி சரி, நம்ம அளவுக்கு அந்த ட்ரெண்டு வராது போல் இருக்குது நினச்சா, நம்மளோட நல்லா என்னம்மா கண்ணு அப்படின்னு நம்ம மீசையெல்லாம் தடவை இருக்கு ஷார்ட்டில். கேட்கல வந்து இப்படி சரி கேட்டு சார் என்ன சொல்லுங்கள் சிவகார்த்தி, இந்த இடத்துல வேணும் இந்த என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு சொல்லுங்க. இப்படியே சொல்லி ஒரு சீனில் சார் தகடு ஷார்ட்லேயே சொல்லிட்டேன். தகடுன்னு சொல்லாமல் சார் சொல்லுங்கள் சார், தகடு பாரு இப்படி பார்ப்பேன். ஏன் சார் நாங்கள் எல்லாம் அதை சொல்லக்கூடாதுங்க? சொல்லுங்க இப்போ வேண்டாம், நான் கேட்கவா போகிறேங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி இது போக இல்லை, அவர் வந்து அவர் கேரியர் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறேன். எல்லா சினிமாவை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறார். அவருக்கு ஒரு 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு 50-60 வருஷம் சினிமா தெரிஞ்சு வச்சுருக்காரு. இப்போ நம்மளுக்கு எம்ஜிஆர் சார் படம், சிவாஜி சார் படத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, எங்கள் சீனியர் அப்படிங்கிற முறையில். இவர் இப்போ நம்ம வந்து ஒரு பாலம் படம் படத்தில் வந்து சிவாஜி சார் ஒரு விஷயம் பேசணும், இல்லை இந்த எங்கள் வீட்டு பிள்ளையில் தலைவர் படத்தை பற்றி ஒரு மேட்டர் பேசணும்னா கூடவே அவரும் சேர்ந்து உட்காந்து பேசுகிறாரு, கூடவே அவரும் பேசுகிறாரு. இன்னும் தியாகராஜ பாகதர் படம், பியு சின்னப்பா காலத்து படத்தை பற்றி தான் பேசினாலும் கூட பேசுவார்னு நினைக்கிறேன். அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு தெரியல, நான் பெருசாக ஃபாலோ பண்ணல. அனைவரும் அவர் அதை ஃபாலோ பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து சினிமா வந்து கரைச்சி குடிச்சிருக்காரு. ரொம்ப ஒரு டைலாக் டெலிவரி அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. கூட சூரி வந்து அது வந்து பாடி லாங்குவேஜ், அந்த நக்கல், அந்த சின்ன எக்ஸ்பிரஷன் வந்து அதான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இருக்கிற இந்த யூத் டீம் கூட என்னை அப்படியே கூப்பிட்டு போகிறாங்களே அப்படிங்கிறது வந்து இந்த யூத் டீமுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அதுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு 31 வயசில் இருக்கையில், எனக்கு 31 வயசு மிஸ்டர் பாரத் நடிக்கலை. ரஜினி சாருக்கு வந்து மாமனாராக நடித்தேன். அப்போ எனக்கு வெறும் 31 வயசு தான் மிஸ்டர் பாரத்தில் 86ல். இப்போ சிவகார்த்திகேயனுக்கு மாமனாராக நடிச்சிருக்கிறேன். அதை எப்படி ரசிச்சிங்களோ அதே மாதிரி இதையும் பிரமாதமாக ரசிப்பீங்க, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இனி வந்து இந்த படத்தை பற்றி இப்போ பேசக்கூடாது. நம்மளே நம்ம படத்தை பற்றி பேசிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. அது வந்து நீங்கள் படம் பாருங்கள். இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டே தியேட்டரில் பார்த்தா தான் தெரியும்.
த்ரோட் பிக்சர் கிளாப்ஸ் வரும். மறுபடியும் இந்த டயலாக் திரும்ப கேட்கறதுக்காக ஆடியன்ஸ், ரிப்பீட் ஆடியன்ஸ் சொல்கிறேன் பாருங்க, அந்த படத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.